Today is the first class, installation class. Okay. So நீங்க எப்பப்பெல்லாம் என்கிட்ட நீங்க லாகின் பண்றீங்களோ லேப்டாப்போட லாகின் பண்ணிடுங்க, உங்களுக்கு ஈஸி ஆயிடும். Yeah, laptop, yeah. ஓகே. ஃப்ரெஷ்ஷா ஒரு நியூ டேப் ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க வந்துட்டு நீங்க எக்லிப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. இந்த என்விரான்மெண்டல் செட்டப் எக்லிப்ஸா இருந்தாலும் சரி, இன்டெலிஜியா இருந்தாலும் சரி, விஷுவல் ஸ்டுடியோ இருந்தாலும் சரி, கொஞ்சம் லிட்டில் பிட் சேஞ்ச் ஆகும் இன்ஸ்டாலேஷன்லயும் செட்டப்லயும். மற்றபடி காமன் கோடிங் எல்லாமே எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான். ஓகே. ஃபர்ஸ்ட் டவுன்லோடை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டவுன்லோட் வெர்ஷன் இருக்குல்ல, இல்ல இந்த டவுன்லோட். ஸோ உங்களுக்கு மேக் ஓஎஸ் இருந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். மற்ற நேரத்தில் அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் எக்லிப்ஸ் டவுன்லோட் கொடுக்கும்போது. நம்ம மேனுவல் டெஸ்டிங்ல பண்ணதே தான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்லயும் பண்ண போறோம். ஓகே. அதுக்கு ஒரு இப்ப நம்ம ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேருக்கு வந்து கோடிங் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து சேவ் பண்றதுக்கும், ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்றதுக்கும், ஒரு இடத்துல வந்துட்டு மாடிஃபை பண்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த எக்லிப்ஸோட என்வரன்மெண்ட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஓகே ஓகே. இப்போ மேனுவல் டெஸ்டிங்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்வைரன்மெண்ட் இருக்கும், அதான் சொன்ன மாதிரி ஒரு ஃபேஸ்புக்னா அப்போ test.facebook.com qa.facebook.com அப்படின்னு வருது. ஸோ நம்ம வந்து அந்த அந்த டெவலப்பர்ஸ் வந்து கோட்ஸ் எல்லாமே அதுல டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து அந்த என்வைரன்மெண்ட்ல போய் மேனுவலா போய் அந்த லாகின் ஃபீச்சர்ல அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? அப்புறம் அந்த பக் ட்ராக்கிங் வந்து நம்ம இந்த ஜீரா அண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பக் ட்ராக்கிங் டூல்ஸ்ல போய் நம்ம வந்து அதை வந்து பக்ஸ் எல்லாம் லாகின் பண்ணுவோம். பட் எல்லாமே வந்து நமக்கு வந்து இட் வில் பி லைக் இந்த சர்வர் வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க லைக் அந்த அந்த டெஸ்ட் என்வரன்மெண்ட். பட் ஆட்டோமேஷன்னா இந்த மாதிரி ஒரு எக்லிப்ஸ்ன்ட்டு ஒரு இதுல போய் பண்ணணும், ஒரு டூல்ல போய் நம்ம பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஓகே. வெப் அப்ளிகேஷன் டிஃபரெண்ட். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டூல், இந்த என்விரான்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். வெப் அப்ளிகேஷன்ன்றது நீங்க இப்ப இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நீங்க அமேசான் வெப்சைட் போறீங்க. அமேசான் லாகின் பண்ணி நீங்க வந்துட்டு உங்களுடைய உங்களுடைய வியூ வந்துட்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணணும், எந்த பர்ச்சேஸ் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அமேசான் மினி டிவி இல்ல மொபைல்ஸ் இல்ல கஸ்டமரோட எலக்ட்ரானிக்ஸ் பொருள்ஸ் இல்ல கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஏதாவது எது வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர்ஸ், புக்ஸ் எதுனாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்ப அந்தந்த பர்டிகுலர் போர்ட்டல்ல போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அந்தந்த பர்டிகுலர் அந்தந்த பர்டிகுலர் வெப்பேஜ்க்குள்ள லிங்க் ஆகி கரெக்டா போகுதா இல்லையா அப்படின்றத நம்ம மேனுவலா பாக்குறது மேனுவல் டெஸ்டிங். ஆட்டோமேஷன்ல கோட் எழுதி அதை ஆட்டோமேட்டா வச்சு ரன் பண்ணி பாக்குறது ஆட்டோமேஷன் டெஸ்டிங். அவ்வளவுதான் வித்தியாசம், ரொம்ப வித்தியாசம் ஒண்ணு. இந்த டவுன்லோட் நீங்க பண்ணதுக்கு உடனே இந்த இன்ஸ்டாலர் வந்துடும். இந்த இன்ஸ்டாலர்ல இந்த ஐடி கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்துடணும். வேற டவுட் இருந்தா நீங்க கேளுங்க, ஓப்பனா கேளுங்க. எதா இருந்தாலும் நானும் ஓப்பனாக பேசுவேன். ஏன்னா நீ இப்போ கேட்கணும் ஒரு சில்லி டவுட்டா இருந்தாலும் அதை கேட்டீங்கன்னா அது நீங்களும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு, நானும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவேன். அது மைண்ட்ல வச்சு இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்களும் மறந்துடுவீங்க, நானும் சொல்ல மறந்துடுவேன். ஜஸ்ட் எப்பவுமே ஞாபகம் வந்தா நீங்க பின் பண்றீங்க, மெசேஜ் பண்றீங்க வாட்ஸ்அப்ல. Then I will come back to you. இப்போ ஜென்ரலா இப்போ நான் வந்து இப்போ எங்களுக்கு சும்மா இந்த வெப் ஓப்பனிங்ஸ், ஜாப் ஓப்பனிங்ஸ் அந்த மாதிரி வரும் இல்லைங்களா? ஸோ அதுல பாத்தீங்கன்னா மேனுவல் டெஸ்டிங் என்னன்னு தெரியும். ஆட்டோமேஷன்னா இந்த மாதிரி செலேனியம், ஜாவான்னு சொல்றாங்க. அப்புறம் சில பேர் வந்து குக்கும்பர், அப்புறம் போஸ்ட்மேன், ஏபிஐ, ரெஸ்ட் அஷ்யூர்ட் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து அதுல ஒன் ஆஃப் த டைப் தான் படிக்க போறோம். அதுதான், தட்ஸ் வாட் மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் கரெக்ட். செலேனியம் வித் ஜாவாங்கிறது இட்ஸ் லைக் ஒன் டைப் ஆஃப்
doing an automation testing அந்த மாதிரியா இல்ல it's only for particular type of எப்படி சொல்றது லைக் ஃபார் இன்சூரன்ஸ் பேங்கிங் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த செலினியம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. இப்ப அமேசான் அப்ளிகேஷன் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு மேனுவல் டெஸ்டிங் தெரிஞ்சிருந்து நீங்க மேனுவலா பாக்குறீங்களா? மேனுவலா பார்க்கும்போது என்ன பாக்குறீங்க, இந்த ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் பாவீங்க. இதுதான் ஃப்ரண்ட் எண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்துட்டு HTML CSS கோடிங் வச்சிருக்கோம். இந்த HTML CSS கோடிங்குள்ள நீங்க போய் பர்டிகுலரா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல்ஸ்ன்ற இந்த இந்த ஆங்கர் டேக், இது வந்து ஆங்கர் டேக் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வெப் பேஜை லிங்க் பண்ணிருக்கோம். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு வெப் பேஜ் இந்த URL மாறும், வேற ஒரு வெப் பேஜுக்குள்ள கொண்டு போகும். ஆமா. அப்போ ஒரு இந்த மாதிரி வேற ஒரு பேஜுக்குள்ள கொண்டு போறது எல்லாமே ஆங்கர் டேக் சொல்லுவாங்க. நீங்க இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெஸ்டிங் மட்டும்தான் உங்களால செலினியம் வச்சு பண்ண முடியும். ஓகே ஓகே. இது ஒரு டேட்டாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து ஒரு லாகின் பட்டன் கிளிக் பண்றீங்கன்னா உங்க யூசர் நேமும் உங்க பாஸ்வேர்டும் மேட்ச் ஆக மட்டும்தான் ஒரு நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான பேஜ் வந்து நேவிகேட் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு அங்கேயே வந்துட்டு ஸ்டாப் ஆயிட்டு உங்களுக்கு அங்கேயே நின்றுடும். எப்படி அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டும் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டா மேட்ச் ஆகி உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் கொண்டு போகுது? ஏன்னா அது வந்துட்டு திஸ் இஸ் a way of they are saving your database, they are saving your datas. அவங்க நம்மளோட டேட்டாஸ் சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது மூலமா இது ரெண்டும் கோயின்சிடென்ட் ஆகும்போதும் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ்ல நேவிகேட் ஆகுது. ஆமா. ஓகேங்களா? அப்ப நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டும் டேட்டாபேஸ்ன்ற ஸ்ட்ரக்சர்ல போயிட்டு அந்த வியூல போய் அங்க போய் சேவ் ஆகும். கரெக்ட். அது பேக் எண்ட் இல்லீங்களா? ஆமா, அது MySQL, அது பேக் எண்ட். ஓகே. ஜாவா வந்துட்டு ஒரு லாஜிக் அப்ளை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன பண்ணும்னா நீங்க போய் இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த யூசர் நேம் இந்த பாஸ்வேர்டு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குதா, இந்த டைமிங்கோட இந்த டேட் ஆஃப் பர்த்தோட இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு கொரி ரன் ஆகி அந்த கொரிய பார்த்துதான் உங்களுக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் நெக்ஸ்ட் பேஜுக்கு. இதுதான் வந்து உங்களுக்கு கம்பேரிசன் பண்றது தான் உங்களுக்கு ஜாவாவும் SQL வந்து யூஸ் ஆகுது. ஓகே ஓகே. இந்த SQL நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு தான் நீங்க API டெஸ்டிங் பண்ணுவீங்க. ஏன்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே கரெக்டா இருக்குதா, நம்ம டேட்டா பேஸ்ல எல்லா டேட்டாஸும் சேவ் பண்ணிருக்கோமா சேவ் பண்ணலையா அப்படின்ற வியூ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் API டெஸ்டிங் பண்ணுவாங்க. போஸ்ட்மேன், தட் மீன்ஸ். ஓகே ஓகே. அதுதான் ஆட்டோமேஷன்ல ரெஸ்ட் அஷ்யூர்ட் API டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெஸ்ட் அஷ்யூர்ட் API டெஸ்டிங் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. சோ செலினியம்ல நம்ம பண்ற டெஸ்டிங் எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் டெஸ்டிங். அது வந்து செலினியம் வெப் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் செலினியம் வெப் டிரைவர் இன்டீட் இந்த வெப்சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாப்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகே. சோ இங்க மலேசியால எங்க இருக்குதுன்ற மாதிரி நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய செலினியம் வெப் டிரைவர் தான் உங்களுடைய ஜாப் கேட்டகரி. இல்லைன்னா செலினியம் வெப் டிரைவர் ஃப்ரெஷர் கூட நீங்க போட்டுக்கலாம். என்ன வேணுமோ நீங்க போட்டுட்டு இங்க வந்து ஒரு சிட்டி கோடு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜாப் சர்ச். ஓகே. திஸ் இஸ் மை வியூ. ஓகே. நம்ம இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சா பார்க்கலாமா? முடிஞ்சிச்சு. இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச உடனே லான்ச் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். செலினியமோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் வந்து குக்கும்பர். செலினியமோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் டெஸ்ட் என்ஜின். அது ஜாவால.
ஜாவாவோட ஓகே லாங்குவேஜ்ல நம்ம யூஸ் பண்ண போற ரெண்டு ஃப்ரேம்வொர்க்ஸ் தான் Cucumber and TestNG. So you ஓகே want to ஓகே have a full fit in deep knowledge in Cucumber and as well as I will teach you fully Cucumber and TestNG. ஓகே ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸஸ் ரெக்கார்டிங்ல இருக்குது. நம்ம கிளாஸஸ் ரெக்கார்டிங் ஓகே முடிஞ்ச உடனே உங்களுக்கு யூடியூப்லயும் போட்டுருவேன். அதை சஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வச்சிருவேன். ஸோ ஓகே மோஸ்ட்லி நீங்க அதை வச்சு கோத்ரூ பண்ணி நல்லா கொஞ்சம் நாலேஜ் வளர்க்கலாம். ஓகே நீங்க ஃபைல் கிளிக் பண்ணணும், ம்ஹும். நியூ கொடுக்கணும். ஓகே நியூ கொடுத்தோடனே இங்க ப்ராஜெக்ட், ஜாவா ப்ராஜெக்ட், மேவன் ப்ராஜெக்ட் கட்டுது. இதுல நீங்க ம்ஹும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜாவா ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணாலும் சரி, மேவன் ப்ராஜெக்ட் சூஸ் ம்ஹும். பண்ணாலும் சரி, போத் ஆர் சேம். ஓகே என்ன டிஃபரன்ஸ்னா ஜாவா ப்ராஜெக்ட்ல ஜாவாவோட ஜார் ஃபைல்ஸ் மிங்கிள் ஆகி வந்துடும். ஓகே மேவனோட ப்ராஜெக்ட் அதுல ஜாவா ஜார் ஃபைல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பட் செலினியம் ஜார் ஃபைல்ஸ் வரதுக்கு நீங்க டிபெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா போதும். ஆனா ஜாவா ப்ராஜெக்ட்ல நீங்க மேனுவலா டவுன்லோட் பண்ணி தான் நீங்க ஆட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த ஓகே டிஃபரன்ஸ் காட்டிடுறேன். ம்ஹும். இதுதான் ஜாவா ப்ராஜெக்ட். இதை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து நீங்க ஜாவா செலினியமே நேம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ம்ஹும். ஸோ நீங்க இதுல வேற எதுவும் ரொம்ப நிறைய நோட் பண்ண வேண்டியதில்ல. ஜாவாவோட வெர்ஷன் மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேணும்னா சேஞ்ச் ம்ஹும். பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா அப்படியே விட்டுருங்க. டிஃபால்ட்டா அது 17 இருக்கட்டும். ஸோ ம்ஹும். ஜஸ்ட் கிளிக் ஆன் ஃபினிஷ், தட்ஸ் ஆல். This is the way you want to create a Java project. ஓகே So here in this is the இதுதான் வந்து JRE சிஸ்டம் லைப்ரரி தான் வந்து ஜாவாவோட ஜார் ஃபைல்ஸ். நம்ம எக்லிப்ஸ் ஓகே இன்ஸ்டால் பண்ணும்போது ம்ஹும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா வந்து நம்மளுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணியிருந்தாதான் ஒர்க் பண்ண முடியுமா சொல்லிட்டு எல்லாருமே இந்த டவுட் கேட்பாங்க. பட் ம்ஹும். எக்லிப்ஸ் பொறுத்த வரைக்கும் JRE சிஸ்டம் லைப்ரரி வந்துட்டு டிஃபால்ட்டா இருக்கனால நமக்கு வந்து ஜாவா இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஓகே ஓகேங்களா? சோ இப்போ வந்து இந்த எஸ்ஆர்சி இருக்குல்ல, இதுதான் வந்து சோர்ஸ் ஃபோல்டர் சொல்லுவாங்க. இந்த சோர்ஸ் ஓகே ஃபோல்டர்ல தான் நம்ம ஒரு ரைட் கிளிக் பண்ணி ஒரு பேக்கேஜ் ஓபன் பண்ணி இந்த பேக்கேஜ்ல ம்ஹும். வந்துட்டு நம்ம பேக்கேஜ் ஓபன் பண்றோம். பேக்கேஜ்ன்றது ஒரு சப் ஃபோல்டர் மாதிரி. ப்ராஜெக்ட்ன்றது ஜாவா ப்ராஜெக்ட்ன்றது மெயின் ஃபோல்டர், பேக்கேஜ்ன்றது ஒரு சப் ம்ஹும். ஃபோல்டர் மாதிரி. இந்த பேக்கேஜ்ல தான் நம்மளுடைய ஜாவாவுடைய ஜாவா ஃபைல்ஸும் கிளாஸ் ஃபைல்ஸ் அப்புறம் இன்டர்ஃபேஸ் எல்லாமே இதான் வச்சு பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த பேக்கேஜ் வந்து செலினியம் பேக்கேஜ்னு வச்சுக்கோங்க. செலினியம் ஜாவா பேக்கேஜ்னு வச்சுக்கோங்க. இதுல நீங்க நேம் எழுதும் போது வந்துட்டு ஸ்பேஸ் விடாம எழுதுங்க எப்பவுமே. ஓகே அதே மாதிரி சிம்பிள்ஸ் வந்து எந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்பா நியூமரிக் யூஸ் ம்ஹும். பண்ணிக்கலாம். அண்டர் ஸ்கோர் மட்டும்தான் ஒரு சிம்பிளா யூஸ் பண்ணணும். நீங்க ஓகே இந்த கிரியேட் பேக்கேஜ் இன்ஃபோலாம் நீங்க கிளிக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் கிளிக் ஆன் ஃபினிஷ். ஓகே ஓகேங்களா? டிஃபால்ட்டா இந்த மாடல் இன்ஃபோ டாட் ஜாவா வந்ததுன்னா இதை மட்டும் டெலீட் பண்ணிடுங்க. ஓகே டிஃபால்ட்டா இது எம்டிஏ காட்டுறதுக்காக ஒயிட் கலர்ல காட்டுது. இதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி வியூ கொடுத்து கிளாஸ் ஓபன் பண்ணணும். கிளாஸ் ஓபன் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் லான்ச்ன்ற மாதிரி ஒரு டிஃபால்ட் நேம் தரேன். நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒரு டிஃபால்ட் நேம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு வச்சுக்கோங்க. ஓகே ஸோ இங்க வந்து மாடிஃபையர்ஸ் பப்ளிக் இருக்கு, அப்புறமா பிரைவேட் ப்ரொடெக்டட்லாம் இல்லை, பப்ளிக் மட்டும் இருக்குது. இது அப்படியே டிஃபால்ட்டா இது நீங்களே இதுல தொட வேண்டியது இல்லை. ஜஸ்ட் இந்த செக் பாக்ஸ் மட்டும் கிளிக் பண்ணணும். எந்த செக் பாக்ஸ்? பப்ளிஷ் ஹெரிடேஜ் வாய்ட் மெயின் இருக்கு பாத்தீங்களா, இதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க ஃபினிஷ் கொடுக்கணும். இதுதான் ஜாவா ப்ராஜெக்டுக்கான ரூல். ஏன் நம்ம இந்த லைன் நம்ம எதுக்கு எழுதுறோம்னா,
இந்த லைன் இப்ப டெலிட் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன். ரைட் கிளிக் பண்ணி நம்ம ரன்னர்ஸ்ல பார்த்தோம்னா ரன் கான்ஃபிகரேஷன் மட்டும் தான் நிற்கும். இதுவே வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் Z கொடுத்தோம்னா இப்போ வந்துட்டு நம்ம ரன் ரைட் கிளிக் பண்ணி ரன் கொடுத்து போய் பார்த்தோம்னா ஜாவா அப்ளிகேஷனும் வந்து வரும். ஓகே. ஸோ இந்த மெயின் மெத்தட் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணவே விடும். ஓகே. இந்த கிளாஸ் ஃபைலுக்குள்ள நீங்க என்னென்னலாம் எழுதுறீங்களோ எல்லாத்தையுமே வந்துட்டு இங்க இருந்து இது வரைக்கும் வந்து ஸ்டார்டிங்ல இதுல இருந்து இது வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ரீட் மட்டும் தான் பண்ணும். இங்க இருந்து தான் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே. அதுதான் ரன் பண்ண ஆரம்பிக்கும். இங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரீட் பண்ண மட்டும் தான் செய்யும். ஓகே. சோ நீங்க இங்க என்ன வேணா எழுதிக்கலாம். ஆனா first it will read only. So whatever the things you want to execute, you want to take and come inside this here. So இப்ப ப்ரோக்ராம் வந்து இந்த செட்குள்ள தான் நம்ம கோட் எழுத போறோம். ஓகே. இது பேர் தான் மெயின் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகே. நம்ம ஜாவால நம்ம ஏதாவது ஒரு ரன் பண்ணோம்னா அது மெயின் மெத்தடுக்குள்ள இருந்து தான் நம்மளால ரன் பண்ண முடியும். இங்க இருந்து வருது எப்பவுமே ரீட் மட்டும் தான் பண்ணும். ஓகேங்களா? சோ நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இப்போதைக்கு படிக்க என்ன பார்த்திருக்கோம், ஒரு ப்ராஜெக்ட்னா என்னன்னு பார்த்திருக்கோம், அதுக்குள்ள ஒரு பேக்கேஜ் என்னன்னு பார்த்திருக்கோம், அந்த பேக்கேஜுக்குள்ள ஒரு கிளாஸ் என்னன்னு பார்த்தாச்சு, அந்த கிளாஸ் எப்படி ரன் ஆகும், ரன் பண்றதுக்கு ஒரு மெயின் மெத்தட் தேவைப்படுதா தேவைப்படலையா அப்படின்றத பார்த்தாச்சு. ஓகே தானே? இதுல கிளியர்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம லேர்ன் பண்ணலாம். ரொம்ப ஸ்பீடா லேர்ன் பண்ணி எல்லாத்தையும் குழப்பிக்க தேவையில்ல. இப்போ எனக்கு இது ப்ராசஸ் பண்றதே மேனுவல் சும்மா ஃபுல்லா தேரியா பார்த்துட்டு இது கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணவே எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. மேபி I'll go through it ரெக்கார்டிங் again. இருக்குல்ல மேடம், நீங்க பிராக்டீஸ் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம ஜஸ்ட் நம்ம சும்மா தான் போயிருக்கோம். நம்ம கோடிங் ஆரம்பிக்கவே இல்லை. மறுபடியும் ஒரு தடவை பார்த்தேன்னா லைக் ஸ்லோவா டு கெட் த ஹேங் ஆஃப் இட் நான் வந்து கொஞ்சம் டைம் ஆகும் தான் நினைக்கிறேன். மறுபடியும் நான் பாத்துக்கிறேன். சோ இப்போ நீங்க மேவன் கிரியேட் பண்றீங்க. அதுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும்னா ஃபைல், அதே நியூ, இங்க மேவன் ப்ராஜெக்ட் போவீங்க. இங்க மேவன் ப்ராஜெக்ட்ல கிரியேட் a சிம்பிள் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுவீங்க. இங்க நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுவீங்க. இங்க வந்து theta classes அப்படின்னு எழுதுறீங்க. காப்பி பண்ணி அதே நேம போடலாம், இல்ல வேற நேம் சேஞ்ச் பண்ணி கூட போடலாம். பட் ஆனா எம்டி ஸ்பேசஸ் விடக்கூடாது. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நாட் அலோட், ஒன்லி அண்டர்ஸ்கோர் இஸ் அலோட். அவ்வளவுதான். நீங்க ஜஸ்ட் குரூப் ஐடியோ ஆர்டிஃபைட் ஐடி மட்டும் எழுதிட்டு கிளிக் ஆன் ஃபினிஷ் பட்டன். ஓகே. சோ இங்க உங்களுக்கு மேவன் ப்ராஜெக்ட் வந்துருச்சு. மேவன் ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சரும் இதோட ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். இப்போ ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரி இருக்கு, இங்க ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரி இருக்கு. எஸ்ஆர்சின்னு ஒரே ஒரு ஃபோல்டர் இருக்குது, எஸ்ஆர்சி சொல்லிட்டு 4 ஃபோல்டர் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி வந்து டெஸ்ட் போடுறது நம்ம யூஸ் பண்ணிப்போம். மெயின் போடுறத டெவலப்பர்ஸ்ல கொடுத்துடலாம். இந்த எஸ்ஆர்சி டெஸ்ட் அவள் இதே மாதிரி நம்ம ரைட் கிளிக் பண்ண போறோம், நியூ கொடுக்க போறோம், ஒரு பேக்கேஜ் ஒன்று ஓபன் பண்ணுவோம். இது மேவன் செலினியம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இது ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி இதையும் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அஸ் தி சேம் திங் இங்க வந்து கிளாஸ் எழுத போறீங்க. இந்த கிளாஸ்ல வந்து அதே லான்ச் 01 அப்படி வச்சுக்கோங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இங்கேயும் பப்ளிஷ் ரெடிக்கு வாயில் பண்ணி கிளிக் பண்ணிட்டு தான் நீங்க ஃபினிஷ் கொடுக்கணும். சோ இது மூலமா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இது வரைக்கும் இப்ப இது வரைக்கும் இந்த ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரி மூலமா நீங்க ஜாவாவோட ஜார் ஃபைல்ஸ் மட்டும் தான் நீங்க ரன் பண்ண முடியும்.
செலினியம் ஓகே ஜார் ஃபைல்ஸ் ரன் பண்றதுக்கு செலினியம் ஜார் ஃபைல்ஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணி, இல்ல ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணி, அதுல வந்து செலினியம் டவுன்லோடும் கொடுக்கணும். செலினியம் டவுன்லோட்ஸ் கொடுத்து டவுன்லோட்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு, இதுல வந்து நம்ம எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோம், சி ஷார்ப்பா, ரூபியா, பைத்தானா, ஜாவா ஸ்கிரிப்டா, ஜாவாவா? இப்ப ஜாவா மட்டும்தான். ஜாவாவுடைய அட்வான்ஸ் வெர்ஷன் 4.18.1 அது ஆட்டோமேட்டிக்கா இருக்குது. அது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். ஓகேங்களா? இதே இது நம்ம ஜாவா ப்ராஜெக்டுக்காக தான், இதுல ஜார் ஃபைல்ஸ் எப்படி ஆட் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம இப்ப ட்ரை பண்றோம். ஓகேங்களா? இதை ட்ரை பண்றதுக்கு நம்ம ரைட் கிளிக் பண்ணோம், நியூ சாரி பில்ட் பாத் கொடுக்கணும். பில்ட் பாத்ல கான்ஃபிகர் பில்ட் பாத் போகணும். இதுல லைப்ரரிஸ்ன்ற வந்து ஒரு டேப் இருக்கும். இந்த டேபை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு இந்த கிளாஸ் பாத்தை கிளிக் பண்ணணும். அப்புறமா ஆட் எக்ஸ்டர்னல் ஜார்ஸ் வந்து விசிபிள் ஆகும். ஆட் எக்ஸ்டர்னல் ஜார்ஸ் கிளிக் பண்ணணும். ஸோ நம்மளோட டவுன்லோட்ஸ்ல போயிட்டு, இதை போய் நீங்க ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கணும். எல்லாமே ரெக்கார்டிங்ல இருக்குது. உங்களுடைய கம்ப்யூட்டர் தான் ஒர்க் பண்றேன். வேணும்னா எந்த வேணும்னா ரெக்கார்டிங் யூடியூப் பாருங்க. யூடியூப் பார்த்துட்டு டவுட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஏதாவது அப்பயும் ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு உடனே வாட்ஸ்அப்ல பின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு உடனே கால் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி கிளியர் பண்ணிடுவேன். இல்லைன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்மளுக்கு நம்ம மறுபடியும் ஒரு ஓவர்வியூ போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நம்ம கிளாஸ் கண்டினியூ ஆகி போயிட்டே தான் இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. நான் உங்களுக்கு பேசிக்ல இருந்து ஈஸியா சொல்லி தருவேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போதைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? அஃப்கோர்ஸ் லைக் டோட்டலி இதெல்லாம் ரொம்ப நியூவா இருக்கா. சோ அதுவும் இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு இனிஷியல் ப்ராசஸ் தான் இது எல்லாமே, இல்லைங்களா? இதுக்கப்புறம் தான் நீ மெயின் இதே இருக்கு. சோ அதுதான் 2-3 தடவை பார்த்தோம்னா வசனம் இயக்கம் தான் பார்த்திருக்கீங்க, டைட்டில் தான் பார்த்திருக்கீங்க. இன்னும் நீங்க மெயின் அதான் அதான் படம் 3 மணி நேரம் பார்த்தா தாங்க கான்செப்ட் புரியும். அதேதான் நம்மளும் உட்காந்து கொஞ்ச நேரம் ஒரு 2-3 இல்ல டீகோட் பண்ண முடியல. என்ன படம் புரியாம போயிடும்போது இங்க 2 விஷயம் இருக்குது. ஒன்னு ஜாவா ப்ராஜெக்ட், ஒன்னு மேவன் ப்ராஜெக்ட். ஜாவா ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணாலும் ஆட் பண்ணியிருந்தாலுமே இந்த மாதிரி நீங்க ஜார் ஃபைல் ஆட் பண்ணிடணும். இப்ப மேவன் ப்ராஜெக்ட்லயும் நீங்க ஜார் ஃபைல்ஸ் ஆட் பண்ணணும். ஏன் ஜார் ஃபைல்ஸ் ஆட் பண்றீங்க? ஜார் ஃபைல்ஸ் ஆட் பண்ணா மட்டும்தான் நம்ம செலினியமோட கோடிங்க நம்ம நல்லா ரன் பண்ண முடியும். ஏன்னா நம்மளால செலினியம் கோடிங் ரன் பண்ணவே முடியாது. அவ்வளவுதான், வேற எந்த ரீசனும் இல்லை. பட் ஆனா நீங்க இதுக்கு ஜாவாக்கு அதை இன்ஸ்டால் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்க, கரெக்டா? அந்த ஜாவா செலினியம் இன்ஸ்டால் பண்ணவே இல்லை. நீங்க எங்க இன்ஸ்டால் பண்ணீங்க? இல்ல, இப்போ நீங்க ஒரு டவுன்லோட் கொடுத்தீங்களே இப்போ ஒண்ணு, அது செலினியம். ஓ செலினியம் தான் இன்ஸ்டால் பண்ணீங்களா? ஓகே ஓகே. ஆமா, செலினியம் ஜாவா தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ரெண்டுக்குமே மேவனுக்கும் ப்ராஜெக்ட்க்கும் ஜாவா ப்ராஜெக்ட்க்கும் நம்ம தனியா ஜாவா டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஓகே. பட் எல்லா கம்பெனிஸ்லயுமே இந்த எக்லிப்ஸ் தான் பண்ணுவாங்களா சார்? லைக் அந்த மாதிரி மீன் செலினியம்னாலே எக்லிப்ஸ்ல தான் பண்ணுவாங்களா? வேற ஏதாவது இருக்கா? லைக் இப்போ ஜீரா இல்லைன்னா இன்னொன்னு இருக்கு டிஎஃப்எஸ், அந்த மாதிரி ஆட்டோமேஷன் டெஸ்டிங்ல நம்ம செலினியம், நீங்க சொன்ன மாதிரி என்னோட ஜாப் கேட்டகரி செலினியம் வெப் டிரைவர்னா எக்லிப்ஸ் தான், கரெக்ட்டுங்களா? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இதுல வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ, இன்டெலிஜே, இந்த மாதிரி வெரைட்டிஸ் டூல்ஸ் இருக்குது. எந்த வெரைட்டி டூல்ஸ் இருந்தாலுமே ஸ்டார்ட் அப்ல இந்த செட்டப் மட்டும்தான் 1-2 சேஞ்ச் ஆகும்.
இல்லைன்னா இந்த செட்டப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே. ஓகேங்களா? மற்றது எல்லாமே உங்களுக்கு கோடிங் எல்லாமே சேம் தான். ஜஸ்ட் வந்து செட்டப் ஓகே. மட்டும் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ மறுபடியும் இந்த கிளாஸ் பாத்குள்ள போகணும். இதை கிளிக் பண்ணணும். இது ஆட் எக்ஸ்டர்னல் சார்ஜ் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து இந்த எல்ஐபி கீழே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த எல்ஐபிக்குள்ள போயிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் ஏ கொடுங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ஓப்பன் கொடுங்க. போதும். அப்ளை அண்ட் க்ளோஸ். இந்த மாதிரி வந்துட்டு ரெஃபரன்ஸ் லைப்ரரி சொல்லிட்டு புதுசா ஒன்று வந்துடும். இதுதான் வந்து செலினியமோட ஜார்ஃபைல்ஸ். ஓகே. ஸோ நமக்கு தேவை வந்துட்டு மேவனோட ஜார் ஃபைல்ஸ்ல எப்படி ஆட் பண்ணோம்னா இந்த pom.xml இருக்குல்ல, இதுக்குள்ள போயிட்டு இந்த வெர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து இங்க வந்து ஒரு எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதிரி ராங்கா காட்டுச்சுன்னா இங்க ஒரு எஸ் கொடுங்க, இங்க ஒரு எஸ் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டிபெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஒன்று ஓப்பன் ஆகணும். டிபெண்டன்சிஸ் இந்த டேக் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க மறுபடியும் அதே குரோம் ப்ரௌசர்ல போகணும். இப்ப செலினியம் இதை நீங்க இது வந்து டவுன்லோட் பண்ணீங்கல்ல, டவுன்லோட் பண்றதுக்கு பதிலா மேவன் ரிபாசிட்டரி அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு போய் இதுல வந்து செலினியம் ஜாவா அப்படின்ட்டு பர்டிகுலரா மேவன் ரிபாசிட்டரி ஃபர்ஸ்ட் போங்க. இதுக்குள்ள போய் செலினியம் ஜாவா டைப் பண்ணுங்க. செலினியம் ஜாவா வந்து இதை கிளிக் பண்ணிட்டு 4.18.1 இதை கிளிக் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்க ஒரு ஸ்மால் கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு இதுக்குள்ள போய் இங்க பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா அது ஜார் ஃபைல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கீழே டவுன்லோட் ஆயிட்டு இருக்கும். டவுன்லோட் ஆன பிறகு இங்க வந்துடும். அவ்வளவுதான். இதோட சிம்பிள். இதோட முடிச்சிட்டோம் வேலை. ஸோ இங்க நீங்க டிபெண்டன்சிஸ் ஆட் பண்றீங்க, அங்க வந்து நீங்க மேனுவலா வந்துட்டு ஆட் பண்றீங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்ப நம்மளுடைய கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து இதே மாதிரி ஃபைல் கொடுத்து நியூ கொடுத்து ஓப்பன் கொடுத்து இந்த மேவன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. ஒண்ணு ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுடைய ஃபியர் எல்லாம் போயிடும். அப்படி உங்களுக்கு பண்ண முடியலன்னா ரெக்கார்டிங் பாருங்க. ரெக்கார்டிங் பார்த்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான். இதை வச்சு நீங்க நம்ம நாளையில இருந்து தான் கிளாஸ் வந்துட்டு கோடிங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? சும்மா ஒரே ஒரு லைன், ஒரு சாம்பிள் கோட் மட்டும் நம்ம எழுதிடலாம். இன்னைக்கு இப்போ நல்லா ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் ஒரு சாம்பிள் கோட் மட்டும் எழுதலாம். என்னன்னா வெப் டிரைவர் ஈக்குவல் டு நியூ எட்ஜ் டிரைவர். ஸோ இந்த மாதிரி எரர் தான் காட்டுது இல்ல, அப்ப என்ன பண்ணணும், மவுஸ் பாயிண்டரை இதுக்குள்ள வச்சு ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் வரும். கண்ட்ரோல் ஸ்பேஸ் வரும் அப்படின்னா இந்த வெப் டிரைவர் வந்துடும். இது நீங்க கிளிக் பண்ணணும். ஸோ இங்க மவுஸ் பாயிண்டர் வச்சு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்து இங்க நீங்க இதை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். செமிகோலன். ஸோ இது நீங்க சேவ் பண்ணிட்டு இங்க நீங்க ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ்ல கொடுத்து ரன் பண்ணிடலாம். அலோ கொடுத்தணும். ஸோ ஒரு எட்ஜ் ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு யூஆர்எல் பேஸ்ட் பண்ணுவோம். கரெக்டா?
யூஆர்எல்னா பேஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபேஸ்புக்குக்கான ஒரு சோஷியல் மீடியாவோட வெப்சைட் தான் இது. இந்த யூஆர்எல்ல நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு இங்க போய் அந்த டிரைவர்னு ஒரு வேர்டு அங்க எழுதிருக்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அது ஹைலைட் ஆகுதா, அத நீங்க அதை எழுதிட்டு டாட் கொடுத்து கெட்னு போட்டீங்கன்னா கெட்ல ஸ்ட்ரிங் யூஆர்எல் காட்டும் அதுவே. ஸோ அதே என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அந்த லைன் வந்துடும். என்ட்ரி கொடுத்த வந்த பிறகு டபுள் கிளிக் பண்ணி டபுள் கோட்ஸ்க்குள்ளதான் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். சாரி ஸோ டபுள் கோட்ஸ்க்குள்ள தான் நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதே கோட் தான் மேவன்ல எழுத போறீங்க. இது காப்பி பண்ணி இங்க போட்டு கூட அதை ரன் பண்ணிக்கலாம். கோடிங் ரெண்டுமே சேம் தான், அந்த செட்டப் மட்டும்தான் டிஃபரெண்ட். நீங்க ஜாவால எழுதுறதை விட மேவன் பேக்கேஜ்லயே எழுதுங்க, அதான் ஈஸி. ஓகே, எல்லாமே எனி ரெக்யர்மென்ட் நம்ம எதர் ஜாவா ஆர் மேவன் ரெண்டுல ஏதோ ஒன்னு பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஒன்னு பண்ணிக்கலாம், ஆமா. சோ அது ஸ்பெசிஃபிக்கா கேட்க மாட்டாங்க, இது வந்து மேவன்ல பண்ணுங்க, இது வந்து ஜாவால பண்ணுங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஜாவா இல்ல அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்க ஜஸ்ட் எனக்காக ரெண்டுமே இருக்குன்னு காட்டுறதுக்கு ரெண்டுலயுமே பண்ணி காட்டுறீங்க. பட் வந்து பிராக்டிகலி ஒன்ல தான் பண்ணுவோம். ஓகே, எஸ், வெரி குட் வெரி குட். சூப்பரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. இந்த ஸ்பிரிட் என்ன போதும். ஓகேவா? இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் கோடிங்கே சும்மா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த 2 லைன் ப்ரோக்ராம், 2 லைன் ப்ரோக்ராம் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க இப்ப கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஃபைல் செக் பண்ண போறீங்க. இதே மாதிரி நியூ கொடுத்து ஒரு ரெண்டு மேவன் ப்ராஜெக்ட் 2 ஜாவா ப்ராஜெக்ட் பண்ணுங்க, தப்பு இல்லை. ரெக்கார்டிங் பாருங்க, ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ அது பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நாளைக்கு வாங்க, இன்னும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு மறுபடியும் இதே சொல்லி தரணும்னா சொல்லித்தரேன், இன்னும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஏன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ப்ரௌசர் சூஸ் பண்ணிட்டு யூஆர்எல் சூஸ் பண்ணோம்? புரியல. ப்ரௌசர் சூஸ் பண்ணிட்டு யூஆர்எல்னா லைக் ஏன் போய் அங்க இருந்து காப்பி பண்ணீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த யூஆர்எல் நான் கேட்க வருது என்னன்னா, எதுக்காக ஒரு ப்ரௌசரை ஓபன் பண்ணி ஒரு யூஆர்எல் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் கோடிங், ஏன் இதை நான் சொல்றேன்? ஏன்னா நம்ம அந்த சைட்டை தானே நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போறோம், அதுக்காகவா? எந்த சைட்டை டெஸ்ட் பண்ணாலும் நம்ம ப்ரௌசரை சூஸ் பண்ணுவோம், ஒரு யூஆர்எல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். இதுதான் நம்ம வெப் அப்ளிகேஷன் டெஸ்டிங்ல நம்ம பண்ற வியூ. ஆமா. அப்ப இந்த 2 லைன் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதான் சொல்றேன், எல்லா ப்ரோக்ராம்க்கும் எந்த அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ண போறோமோ, எந்த வெப்சைட் டெஸ்ட் பண்ண போறோமோ அது வந்து ஃபர்ஸ்ட் அதுதான் நம்ம அந்த லிங்க் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் இதுல போட போறோம். ஆமா, இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள வந்து நம்ம பேஸ்ட் பண்ணலாம். Amazon.in அது கூட போடலாம், எதை வேணாலும் போடலாம். ஓகே, so that's all. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே சார், நான் பாக்குறேன். நான் ஃபுல்லா அந்த ரெக்கார்டிங் பார்த்துட்டு நானே ட்ரை பண்ணி பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லைங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன இதுல என்ன டெஸ்ட் பண்ண போறோம்ங்கிறது இந்த ஃபர்தர் கோட்ஸ்ல கீழே எழுதுவோம். இந்த ஜஸ்ட் அது வந்து ஓப்பனிங் இது மாதிரி இது இல்லையா? இப்ப நம்ம பண்ணியிருக்கிறது லைக் அந்த driver.cut facebook.com வந்து ஜஸ்ட் தி ஸ்டார்டிங் லைன் ஆஃப் தி கோட். இதுக்கப்புறம் இந்த வெப்சைட்ல என்ன என்னெல்லாம் டெஸ்டிங் பண்ணோமோ அதெல்லாம் வந்து ஃபர்தரா எழுத போறோம். ஓகே,
ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே. நம்ம கூகுள் மீட்ல மீட் பண்ணலாம். ஓகே. கூகுள் மீட்ல என்ன வேற, ஐ மீன் சென்ட் பண்றேன். இன்னொரு மீட் ஓபன் பண்றீங்களா? யா. ஓகே.